நான் செய்த என் ஒய்ஃப் காதலிக்காக நான் செய்து கொடுத்த மீன் குழம்பு என் ஒய்ஃப்க்கு நான் செய்து கொடுத்தா பிடிக்கும். எப்பயாவது செய்வேன். இன்னைக்கு நானும் சில்வியாவும் மோரிசனுக்கு போயிட்டு சீபாஸ் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வெட்டி அலம்பி 3-4 மணி கழுவி மஞ்சள் போட்டு ஊற வச்சு காய்கறி எல்லாம் வெட்டி எனக்கு ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டா. நான் உனக்கு இன்னைக்கு சமைச்சு தரேன்னு அவகிட்ட சொன்னேன். புளிக்கு தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு இங்கிலாந்து கிச்சனில் இன்னைக்கு சமையல் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ரசம், ரைஸ். நான் வீல் சேரில் வந்து ரைஸ் பண்ணி கரெக்டாக போர்ஷன் பண்ணி வச்சுட்டேன். சில்வியா அதுக்குள்ளே மீன் குழம்பு சட்டியை ரெடி பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டா. நல்லெண்ணெயை ஊற்றினேன். அப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு வெந்தயம், சீரகம் போட்டுட்டு பூண்டை ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலையை போட்டு சாட்டே பண்ணேன். கொஞ்சம் கலர் மாறின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே சாட்டே பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சில்லியா புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறமா தக்காளியை போட்டேன். ஒரு 60% 70% இருக்கும்போது தக்காளியை போட்டுருங்க. அப்படியே மஞ்சள் போட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இந்தியாவில் எங்கள் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி வரும் எங்களுக்கு. அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு புளி கரைச்சின தண்ணியை அதில் ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாடை போயிட்டு புளிப்பு தன்மைலாம் போயிட்ட பிறகு வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே சில்வியா பொரிக்கிறது தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டா. மீன் வறுக்கிறதுக்கு மஞ்சள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொஞ்சமாக லெமன் போட்டு பிழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும்னு சொன்னால் அதுக்குள்ளே ரைஸும் வைக்கிறேங்கன்னா அது வரைக்கும் மீன் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. மற்ற வேலைங்கள்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொதி வந்துருச்சு. எண்ணெய் திரிஞ்சு வரும் தெரியுமா? அப்போது மீனை போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ல கொத்தமல்லி தூவிட்டு கொத்தமல்லியை வெட்டி, இன்றைக்கி கொத்தமல்லி வாங்கி வந்துட்டோம் மார்க்கெட். இன்றைக்கி போனல ஷாப்புக்கு, அதனால் கொத்தமல்லாம் வாங்கி வந்துட்டோம். 2 நாளாக இல்லை. கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். மீனை நான் வறுக்கிறேன்னு உங்கள் வேலையை பாருங்கள். நீ கீழே மேலே ஊற்றிடுவீங்க. உங்களுக்கு அது தேவையில்லாத வேலை. நீங்கள் ரிவர்ஸ் எடுங்கன்னா பார்க்கிங்லேருந்து வெளில எடுத்துகிட்டு பேனை வச்சுட்டு அதுக்குள்ளே ரைஸை வச்சுட்டா. எத்தனை பேர் வீட்டில் ரைஸ்க்கு உப்பு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். மீனை வறுத்தா நல்லெண்ணெயில் அப்படியே வறுத்துட்டு சூப்பராக 4 பக்கம் வறுப்பா, சைடில் வறுப்பா. அதுக்குள்ளே ஏதோ செய்தால் நான் வந்து சும்மா சீன் போட்டேன். அப்புறமா எடுத்துட்டு சூப்பரான மீன் வறுவல் ரெடி. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. மீனும் பொரிச்சு எடுத்தாச்சு. கேண்டில் ஏற்றி வச்சுட்டு, கேண்டில் ஏற்றலைன்னா வீடே நாறிடும். இல்லைனா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ரைஸை வடிச்சிட்டா. எல்லாம் ரெடி பண்ணிட்டா. கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வெளில வந்துட்டோம். கிச்சனில் சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. நான் ரிவர்ஸ் எடுத்தேன். ஏப்ரனை கட்டினேன். டியூட்டி முடிஞ்சிச்சு. சாப்பாடுக்கு வந்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்தது சொல்லுங்கள். சில்வியாவுக்கு பிடிச்சது மீன் குழம்பு செய்து கொடுத்து சாப்பிட வைக்கிறேன். எப்படி சில்வியா இருக்கு? கிடைக்கிற டைமில் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிடிச்ச சமைச்சு கொடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.